தோசைக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ், அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சொரக்காய் தயிர் ரெசிபி தான். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிஞ்சு சொரக்காய் தான் எடுத்துக்கணும். அதில் மேல் தோல்லாம் சீவிட்டு பீட்ரூட் துருவுறதெல்லாம் துருவி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பல்ல துருவிக்கோங்க. கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம், நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் ஒரு 4 போட்டு தாளிச்சிருங்க. தாளித்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஒரு வணக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் மைல்டாக இருந்தாவே போதும், ரொம்ப காரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஃப்ளேவர் பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும், அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற சொரக்காயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு வணக்கிட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சொரக்காய் நீர்க்காய், அதனால் அதுலேயே தண்ணி வர ஆரம்பிக்கும், அதுலேயே வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு தயிரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிரும். சொரக்காய் தயிர் ரொம்ப நல்லாது, ஏன்னா இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப கூலிங்கானது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எந்த சட்னி, சாம்பார் எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, இதுவே போதும். ரொம்ப நல்லதும் கூட, ஏன்னா சொரக்காய் இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.